தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு ஆத்தூர் பகுதி முழுவதும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீடுகளில் வைத்திருந்த பொருட்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வெளியே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதிக்கு உட்பட்ட வடக்கு ஆத்தூர் அப்படின்ற கிராமத்துல தான் நம்ம இப்ப இருக்கோம். இந்த கிராமத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி வெள்ள நீரானது சூழ்ந்திருந்தது. நேற்றைய தினம் பார்த்தோம்னா ஒரு முதல் தளத்தையே முழுக்கும் அளவிற்கு தண்ணீர் சூழ்ந்திருந்த நிலையில் தற்பொழுது பெரும்பான்மையான வீடுகளில் அந்த வெள்ள நீர் வடிஞ்சிருக்கு. ஆனாலும் ஒரு சில வீடுகளில் வெள்ள நீரானது தற்பொழுது வரை வடியாமல் இருக்கு. தற்பொழுது இந்த பகுதியை சேர்ந்த ஒருவரிடம் நாம் கேட்போம், என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு உங்க வீட்டுல? வீட்டுல உள்ள பொருள் எல்லாமே சேதமாயிட்டு, பெட்டு கிட்டு பிரிட்ஜ் எல்லாமே சேதம் தான். கிரைண்டர் எல்லாமே தண்ணியில் எல்லாம் ஒன்றுக்கு ஆகாது. இனிமேல் இவ்வளோதான் சேதம். இல்லை மக்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கிடக்காங்க. பார்த்தோம்னா இந்த கிராமத்துல 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் உள்ள போகவும், அந்த கிராமத்தை விட்டு வெளியே போகவும் முடியாது, வெளியில இருக்கிறவங்க உள்ள வரவும் முடியாது. ஏன்னா இந்த கிராம எல்லையிலேயே போலீஸ்காரங்க தடுப்புகளை ஏற்படுத்தி வாகனங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு. காரணம், அந்த பகுதியில் பெரும் வெள்ளமானது அருகே இருக்கக்கூடிய அந்த குளத்தில் இருந்து வடியக்கூடிய அந்த நீரானது பெரும் வெள்ளம் போல் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கு. அதே போல தன்னார்வலர்கள் மூலியமா இந்த பகுதி மக்களுக்கு உணவு, மருந்து, மாத்திரை உள்ளிட்ட பொருட்களானது வழங்கப்பட்டு வருது. தற்பொழுது நம்ம பார்த்தோம்னாலே தெரியும், நேற்றைய தினம் பார்த்தோம்னா இங்க நீங்க பார்த்தாலே தெரியும், இந்த அளவிற்கு இங்க பார்த்தாலே, இந்த சூடை பார்த்தாலே தெரியும் இந்த அளவிற்கு தண்ணீர் இருந்திருக்கு அப்படின்னா அதோடைய நிலை என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இன்னைய தினம் தண்ணீர் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் பார்த்தோம்னா முழுமையா வடியில எல்லா பொருட்களும் சேதமாயிருக்கு. துணிமணி, அதே போல பார்த்தோம்னா சேர், அதே போல அங்க இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ், அதே போல அங்க இருக்கக்கூடிய பீரோ உள்ளிட்ட எல்லா பொருட்களுமே சேதமாயிருக்கு. அப்படியே நாம கொஞ்சம் உள்ள பார்த்தோம் அப்படின்னா எல்லா பொருட்களையுமே எடுத்து கட்டில் மேலையும் அதே மேல அங்க மேலையும் வச்சிருக்காங்க. தண்ணீரிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொருட்களையும் எடுத்து மேல பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனாலும் முழுமையா எல்லா பொருட்களையும் பத்திரப்படுத்த முடியல. பொதுவா இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தோம்னா ஃபுல்லா ஃபால்ட் ஆகி போச்சு அப்படின்னு இதனுடைய உரிமையாளர் நம்ம கிட்ட ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. பார்த்தோம்னா இந்த பகுதி ஃபுல்லா, வீடு ஃபுல்லாவே பார்த்தோம்னா ஃபுல்லாவே தண்ணி இருக்கு. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், கணுக்கால் அளவிற்கு ஃபுல்லாவே தண்ணி இருக்கு. நேற்றைய தினம் இந்த வீடு முழுவதும் ஒரு ஆலையை முழுக்கும் அளவிற்கான அந்த தண்ணீரானது இருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா கிச்சனுக்குள்ளேயும் சமையல் அறைக்குள்ளேயும் தண்ணீர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கிரைண்டர், அதே போல டிவி உள்ளிட்ட எல்லா மின்சாதன பொருட்களும் பழுதாய் இருக்கு. அதே போல பார்த்தோம்னா அடிப்படை வசதிகள் கூட இல்லாம 3-4 நாட்களா மின்சார வசதி கூட இல்லாம மக்கள் இந்த பகுதியில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா தெரியும், இங்க எல்லா பொருட்களும் மேலே எடுத்து வைத்து பத்திரப்படுத்தி வைத்து இருக்கிறார்கள். ஆனாலும் தற்பொழுது வரை அந்த இயல்பு நிலை என்பது திரும்பாமலேயே இருக்கிறது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. அதனால இந்த பகுதி மக்கள் பெரும் ஒரு வேதனையோடும் அரசாங்கத்திற்கு பல்வேறு கோரிக்கைகளோடும் காத்து கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.